Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. பையன் ரொம்ப நல்ல பையன் தான். பையனை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, ஒரு பொம்பளையில் தப்பான கம்ப்ளைண்ட் மூலியம் அவனை அரெஸ்ட் பண்ணி முதல் நாள் அரெஸ்ட் பண்ணி மறுநாள் காவல்துறை கொன்றுது. அவன் மேலே எந்த குறையும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். கிராம மக்களுக்கு தெரியும், இவ்வளோ கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கோயில் அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சு இந்த மாதிரி அடித்தே கொண்டிருக்காங்கன்னா, அடித்ததில் இங்கேயே உயிர் போயிடுச்சு அவனுக்கு. அப்புறம் தூக்கிட்டு போனோம்ன்றது தான் சும்மா ட்ராமா நாடகம். தாங்க முடியாத இறப்பு. அந்த பையன் அவ்வளோ ஒரு நல்ல பையன். அந்த பையன் புழிஞ்ச தலையை நிமிர மாட்டார். அப்படி ஒரு நல்ல பையன். இந்த பையனுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்குது. உயிரோட போயில நல்லா கூட்டிகிட்டு போகிறாங்க. 6:30 மணிக்கு அந்த பையனை டெக் பாடியாதே கொண்டுட்டு வராங்க. இது வந்து கொடூர கொலை தான் சார், மரணம்னு சொல்ல முடியாது. உயிராக போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு அவனுக்கு. இல்லை நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன இழப்பீடு அவருக்கு? எதுக்கு கொடுக்கணும் சார் இழப்பீடு? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இழப்பீடு கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? தவறு பண்ணது அவங்களுக்கு எதுக்கு இழப்பீடு? ரெண்டாவது அவனை கூட்டிகிட்டு போய் பின்னாடி வச்சு அடித்தப்போ அவன் கொடுத்த சத்தமெல்லாம் எல்லா மக்களுக்குமே கேட்டுருக்காங்க. இதெல்லாம் பெரிய வயிற்றுச்சாலும் செய்யல. பையன் ரொம்ப நல்ல பையன் தான். பையனை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, ஒரு பொம்பளையில் தப்பான கம்ப்ளைண்ட் மூலியம் அவனை அரெஸ்ட் பண்ணி முதல் நாள் அரெஸ்ட் பண்ணி மறுநாள் காவல்துறை கொன்றுது. அவன் மேலே எந்த குறையும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். கிராம மக்களுக்கு தெரியும், இவ்வளோ கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலே நல்ல பையன். அவன் தற்காலிகமாக கோயிலில் வேலை பார்த்த ஒரு செக்யூரிட்டி தான். இப்போ ஒரு 2-3 மாதம் இருக்கும். 3 மாதமாக இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். தற்காலிகமாக தான் வேலை பார்த்துட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல பையன். ஆனால் அவன் மேலே எந்த குற்றமும் சொல்ல முடியாது. குற்றம் வந்து காவல்துறை தான். பெரிய இழப்பீடு தான். யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் இந்த விஷயம். அதுவும் கோயில் அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சு இந்த மாதிரி அடித்தே கொண்டிருக்காங்கன்னா, அடித்ததில் இங்கேயே உயிர் போயிடுச்சு அவனுக்கு. அப்புறம் தூக்கிட்டு போனோம்ன்றது தான் சும்மா ட்ராமா நாடகம். அதெல்லாம் அந்த 6 காவலர்களை வந்து வன்மையாக கண்டிக்கப்படணுங்கிறதான் எங்களோட. நல்ல பையன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த பொம்பளை மேலே எந்த ஒரு விசாரணை இல்லாமல் 2 நாளையில் இதை முடிக்கணுன்ற அவசியம் காவல்துறைக்கு தேவையில்லாத. எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம், ஒரு மாதம் உள்ளே வச்சுருக்கலாம், இல்லை ஒரு வாரம் உள்ளே வச்சுருந்து கூட விசாரிச்சிருக்கலாம். உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? ஏதோ மேலதிகாரிகளோட ப்ரெஷர் அப்படின்றாங்க. அந்த அம்மா ஏதோ பெரிய செல்வாக்கான அம்மான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லைன்றது மட்டும் உண்மை. காவல்துறை சரியில்லை. அதிகார பலம் வச்சு இப்போ அப்ராணி இளைஞர் இறந்துட்டார். உண்மைதான். ஒரு அதிகார பலத்தினால தான் ஒரு அப்ராணி இளைஞர் இறந்தது. யாருன்னு சொல்ல முடியாது. பெரிய இழப்பு தான் பண்ணுற ஒரு. இது வந்து உண்மையிலே ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அதுவும் என்ன சொல்கிறாங்க, அவர் தான் இறந்துட்டார்ல, எங்கள் குடும்பத்தை பாருங்க. அதை பற்றி நீங்கள் அவங்க குடும்பத்தை எப்படி பார்க்குறது? என்னென்னு பார்க்க அரசு கேட்குறேன். தவறு பண்ணது அவங்களா, இந்த பையனா அவங்களா? தவறு அவங்க மேலே தானே. என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு அடித்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாது. பெரிய தவறான செயல் தானே அது. அப்புறம் தவறு பண்ணது அவங்க குடும்பத்துக்கு என்னத்தை போய் இழப்பீடு பண்ண முடியும்? அதெல்லாம் தவறான செயல். சரியான தண்டனை கிடைக்கணுன்றது தான் எங்களோட குறிக்கோள். அவங்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்கலாம்? மரண தண்டனையே கொடுக்கலாம் 6 பேத்துக்கும். ஒன்றும் தப்பே இல்லையே. குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு அரசு தரப்பு இழப்பீடு தரப்பாங்க. உயிராக போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு அவனுக்கு. இல்லை நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன இழப்பீடு அவருக்கு? எதுக்கு கொடுக்கணும் சார் இழப்பீடு? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இழப்பீடு கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? தவறு பண்ணது அவங்களுக்கு எதுக்கு இழப்பீடு? அந்த பகுதி அவர் இறந்து 1 வாரம் ஆச்சு. என்னையோட 7 நாள் ஆச்சு. எப்படி இருக்காங்க? பயங்கரமான வேதனையில் தான் இருக்கான். அன்றாட அவனோட நினைவுகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா எல்லாரும். நாங்கள் இருக்கான், கடை வச்சுருக்காங்க. அன்றைக்கெலாம் அவன் செக்யூரிட்டியாக இருக்கான். அவன் முகத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த நினைவுகள் தான் எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது அவனை கூட்டிகிட்டு போய் பின்னாடி வச்சு அடித்தப்போ அவன் கொடுத்த சத்தமெல்லாம் எல்லா மக்களுக்குமே கேட்டுருக்காங்க. இதெல்லாம் பெரிய வயிற்றுச்சாலும் செய்யல. எவ்வளோ பெரிய ஒரு தவறு இது காவல்துறை பண்ணது. இந்தளவுக்கு சட்டம் இருக்கா நான் கேட்குறேன். ஒரு மனிதனை அடித்து கொள்ளணுன்ற சட்டம் இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்காக அதை பண்ணாங்கன்னு தான் நான் கேட்குறேன். தீர விசாரி, எஃப்ஐஆரை போடு, இன்னும் 1 மாதம் உள்ள வை, இல்லை 1 வருஷம் கூட உள்ள வை.
முதல்ல அந்த பொம்பளை நகை கொண்டு வந்ததே உண்மையாக பொய்யான்றதே யாருக்குமே தெரியாது. அதை நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலை, இவன் எடுத்தான்னு கன்ஃபார்ம் இல்லை, அப்புறம் இந்த அளவுக்கு அடித்து கொள்ளுற அவசியம் என்ன வந்திருக்கு? இது பெரிய தவறில்ல, பயங்கரமான தவறு. இந்த விஷயம் யாருமே ஏற்றுக்க முடியாது. இந்த ஒரு இழப்பு வந்து உண்மையிலே அன்றைக்கி இந்த கிராம மக்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால இவ்வளோ தூரம் இங்கே நடக்கும்போது அந்த மாதிரி கிராம மக்கள்லாம் திரண்டு போயிருந்தால் கண்டிப்பாக அவங்க 6 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது செத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க. அந்தளவுக்கு கொடூரமான செயல், மறக்க முடியாத ஒரு விஷயம். காலையில் எந்திரிச்சா நைட்டு போய் படுத்தா காலையில் வந்து அவன் முகம் தான் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. இதான் எய்த்தாப்பில் வந்தோன்னே முகத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் பட்டதெல்லாம். பெரிய ஒரு இறப்பு வந்து அது வந்து தாங்க முடியாத இறப்பு. அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு நல்ல பையன். அந்த பையன் குளிஞ்ச தலையை நிமிர மாட்டார், அப்படி ஒரு நல்ல பையன். இந்த பையனுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்குது. அவர் உண்மையில இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாரு? பண்ணியிருக்க மாட்டார், பண்ணுறதுக்கு வேலையே இல்லை அந்த பையனுக்கு. உங்களுக்கு எத்தனை வருஷமா அவரை தெரியும்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு தெரியும். 16 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. இந்த பையன் அப்போ இருந்து சின்ன பையன்லேருந்து எங்களுக்கு தெரியும். எங்கள் வீடு பக்கத்தில் அந்த பையன் வீடு. அவர் இறப்பு வந்து இந்த பகுதி மக்கள் மனநிலையில் வந்து ரொம்ப பாதிப்பு. இந்த மாதிரி ஒரு இழப்பு யாருக்குமே வரக்கூடாது. துரோகி கூட இந்த மாதிரி இறப்பு வரக்கூடாது. அவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருந்தது இறப்பு வந்து. காவல்துறை வந்து அவங்க ரொம்ப கடுமையாக கடுமை மொளாப்படி போட்டிருக்காங்களாம், தண்ணி கூட கொடுக்கலையே அந்த பையனுக்கு. அந்த மாதிரி ரொம்ப சித்திரவதை. அந்த பையன் சாகலை, சித்திரவதைப்பட்டுதான் செத்துருக்கேன் அந்த பையன். உயிரோட போயில நல்லா கூட்டிகிட்டு போகிறாங்க. 6:30 மணிக்கு அந்த பையனை டெக் பாடியாதே கொண்டுட்டு வராங்க. அது காவல்துறையை சொல்கிறதா அறநிலையத்துறையா சொல்கிறதான்னு தெரியல. கோயில் பின்னாடி இருக்கு அந்த இடத்துல. ஆமாம் ஆமாம். இங்கே எவ்வளோ நேரம் வச்சு அவரை தாக்கியிருப்பாங்க? கரெக்டாக 4:30 கூட்டிகிட்டு போனாங்க. வெளி கோயிலுக்குள்ளே கரெக்டாக 4:30 கூட்டிட்டு போன சனிக்கிழமை. எத்தனாம் தேதிங்க? போன சனிக்கிழமை. ஆமாம், போன வாரம் சனிக்கிழமை 4:30 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க உள்ள விசாரிக்கிறதுக்கு. போயிட்டோன்னா சவுண்டு தான் கேட்டுச்சு தவிர அந்த பையன் அடி சவுண்டு தான் கேட்டுச்சு. அந்த பையன் கத்துற சவுண்டுலாம் கேட்கல, அடி சவுண்டு தான் கேட்டுச்சு. 4:30 மணி இருக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போயில. அந்த பையன் வெளியே வரையில் கரெக்டாக 6:50 6:30 40 இருக்கும். பணமாதே வந்து கொண்டு அந்த வாசலில் போட்டாங்க. வண்டியில் ஏற்றிட்டு போகிறதா பார்த்து ஆட்டோவில் தான் ஏற்றிட்டு போனாங்க. நடந்துலாம் வரல, கோயில நடந்து போனார். வரையில வந்து 4 பேர் தூக்கிட்டு ஆட்டோவில் வந்து போட்டாங்க. இந்த வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்க கூட வந்த காவலாளி. ஆமாம், கண்டிப்பாக அது உண்மைதான். அவங்க இத்தனை பேர் இருக்காங்க, கோயிலில் வேலை பார்க்குற அனைத்து பேரும் இருக்காங்க. அந்த பையனை ஏன் இந்த மாதிரி அடிக்கிறீங்கன்னு யாரும் கேட்கலையில. அவங்க கேட்டிருந்தா யாருமே இப்போ நாங்கன்னா வெறும் பயந்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு பேட்டி கொடுக்க நாங்கள் பயந்துக்கிட்டு தான் கொடுக்குறோம். பையன் வந்து ஒழுக்க உடனே சார் வேலைக்கு சேர்ந்து 2 மாதம் தான் ஆகுது. அவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லேடி வந்து பொய் கம்பெனி தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனால வந்து காவல்துறை வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் டீம் வந்து தூக்கிட்டு போனதாக சொன்னாங்க. ஸ்டேஷன் போகாமல் பின்னால் வச்சுருந்தா அடித்து இங்கே கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. நம்ம கடை வைக்கல அன்றைக்கி, இதனால சொல்கிறேன். அவங்க வந்து அடித்த சவுண்டு வெளியில் கிடச்சின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சிறப்பு படை அமைச்சாலும் இந்தமாரி ஒரு அப்ராணி நபரை வந்து இந்த அளவுக்கு தாக்குறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம்ன்றது யாரு கொடுத்தான்னு தெரியல சார் அது. ஆமாம், பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மரணத்தை பற்றி? இது வந்து கொடூர கொலை தான் சார், மரணம்னு சொல்ல முடியாது. எல்லா பேரும் கொந்தளிக்க தான் சார் செய்கிறாங்க. ஏன்டா கூட்டி போய் ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை, ஒரு மரணம்னு சொன்னால் எப்படி சார் அதை ஏற்றுக்கிற முடியுமா மக்கள்? ஒரு வாரம் 10 நாள் சென்று ஒரு என்கொயரி வந்துச்சு, அவங்ககிட்ட போனோம்னு கேள்வி கேட்டாங்க, சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கூட்டி போகிற, சனிக்கிழமை சாயந்தரம் போனோம்னு சொன்னால் எப்படி சார்? இப்போ அந்த காவல்துறைக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க, எந்த விதமான தண்டனை கொடுக்குறாங்க? மக்கள் திருப்பியே மகட்டன் தீர்வு தான், அது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் என்ன எதிர்பார்க்கலோ அதை கொடுத்தா போதும். ஒரு தரப்பு சொல்கிறாங்க அஜித் இறந்துட்டாரு, நீ எங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படின்ற பொழுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கள தான் கேட்கணும், அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, மக்கள் திருப்தி தான். இவர் அஜித்குமார் மேலே இதுக்கு முன்னாடி இது வழக்குது இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்ட்டாங்க. அவரை பற்றி ஏதாச்சும் இந்த கோயிலில் 3 மாதம் தற்காலிகமாக வேலை 2 மாதம் தான் வேலை பார்த்துருப்பார், அவ்வளோதான் வேலை பார்த்துருப்பார். இவனை இப்போ தான் ஜாயின் பண்ணேன்.
அவர் உங்களுக்கு எத்தனை மாசமா பழக்கம் அஜித்? நாங்கள் உள்ளூர் தான், அவர் சின்ன வயசுலேருந்து பழக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in.